இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னா, ட்ரம்பும் இந்தியா மேலே சுமார் 50% வரி போட்டிருக்காரு. எதுக்கான வரின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகிற பொருள் எல்லாருக்குமே 25% வரி வந்து ட்ரம்ப் போட்டிருக்காரு. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எஸ்பிசி வலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ட்ரம்ப் வந்து அவரோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார், நான் மட்டும் பிரசிடெண்ட்டாக வந்துட்டேன்னா இனிமேல் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா போரையுமே நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அது என்னமோ நல்ல வாக்குறுதி தான். அதை பின்பற்றி காப்பாற்றுற வகையில் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் போர் வரும்போது நான் நிறைய இன்டர்ஃபரன்ஸ் அமெரிக்கா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவும் பாகிஸ்தான் பேசி அந்த போர் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் தான் பேசி நிப்பாட்டேன் அப்படின்னு சொல்லி வேலையில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே அப்படி சொல்லி பரப்ப ஆரம்பித்தார். இந்தியா வந்து அதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு, இந்தியா போரை நிறுத்தினதுக்கு, இந்தியா பாகிஸ்தான் மேலே நடத்தின போரை நிறுத்துறதுக்கு எந்த வகையிலையும் அமெரிக்கா காரணம் கிடையாது. இந்தியா இதை வந்து பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால தான் போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மோடியே டைரெக்டாக சொல்லிட்டாரு. இதுவே ட்ரம்புக்கு வந்து ஒரு வகையில் கோபமாக தான் இருந்துச்சு. என்னடா இது, நம்மளுக்கு எந்த கிரெடிட்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, இதனால கோவப்பட்டு நம்மளை இவ்வளோ வரி ஏற்றினார்னா அது மட்டும் காரணம் கிடையாது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில 3 வருஷமா தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்க போர்ல ரஷ்யா கிட்ட வந்து அமெரிக்கா சொல்லுது, நீ இனிமே போர் பண்ணக்கூடாது, உக்ரைனை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்ட வந்து அமெரிக்கா சொல்லுது. ஆனா ரஷ்யா வந்து இல்லை, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், இது என்னோட விருப்பம், நான் போர் பண்றது போர் பண்ணுவேன், என்னோட நாடா மாத்துவேன் உக்ரைனை அப்படின்னு சொல்லி ரஷ்யா தொடர்ந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவன் எவ்வளவு சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் மிகப்பெரிய மோதல் ஒன்று வருது. அதாவது போரா நடக்கல, ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உக்ரைனுக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் எங்கேருந்து வருதுன்னா, ரஷ்யாவிலேருந்து ஆயில் நம்மெல்லாம் வாங்குறதுனால தான் ரஷ்யாவுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் வருது. அதாவது ரஷ்யா வந்து இந்தியா, சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்க்கெலாம் ஆயில் சப்ளை பண்ணுறாங்க. இந்த ஆயில் சப்ளை மூலமா பெரிய லெவலில் ரஷ்யாவுக்கு வந்து வருமானம் வருது. அமெரிக்கா வந்து என்ன பார்த்தாங்கன்னா, இனிமே ரஷ்யா கிட்ட இருந்து யாருமே ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அதாவது அமெரிக்கா வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போடலை, உலகத்திலே யாருமே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா அவங்க எல்லாரும் அமெரிக்காவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இதை வந்து ட்ரம்ப்பே இந்தியாவிலே சொல்லியிருக்காரு, நீங்க இனிமே ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்திய கவர்மெண்ட் அதை வந்து கேட்கல. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் சேல்ஸ் பண்ணாதான் நம்ம இந்தியாவில் உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து ஆயில் கம்மியான ரேட்டு கிடைக்கும். இப்போ நம்ம டெய்லியும் போடுற பெட்ரோல் இது வந்து 100 ரூபா இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவை சுற்றி அந்த பெட்ரோல் வந்து நம்ம திரும்ப கொடுத்தோம்னா அது 150 ரூபா ஆயிரும். அதனால இந்தியா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு, நான் வந்து ஆயில் ரஷ்யாட்ட தான் வாங்குவேன், இதை வந்து நான் மாற்றிக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியா ஸ்ட்ரிக்டாக ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் வந்து பார்த்தாரு, இந்தியாவும் நம்ம பேச்சை கேட்கல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் வந்து இந்தியாவுக்கு நம்ம டேக்ஸ் போட்டுருவோம். இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகிற எல்லா பொருளுக்குமே இந்தியா 25% டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 4ஆம் தேதி ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிடுறாரு. இந்த அறிக்கையை பார்த்தோன்னே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அது என்னடா சடனாக 25% டேக்ஸ் கட்டணும்னா எப்படி நம்ம கட்டுறது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதை நம்பி நிறைய லேபர்ஸ்லாம் இருப்பாங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க. கம்பெனியில் எப்படியாட்டா ஸ்டேபிள் பண்ணணும், இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும், 25%னா நம்ம கொஞ்ச நாள் ப்ராஃபிட்லாம் வேலை பார்ப்போம்னு இந்தியா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக பார்த்துச்சு. ஆனால் அப்படி இந்தியா பார்க்குற நேரம் ட்ரம்ப் அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிடுறாரு. அதுதான் இந்தியாவுக்கு வந்து 50% டேக்ஸ், இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகிற எல்லா பொருளுக்குமே 50% டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஸ்ட்ரிக்டாக போட்டுட்டாரு. இதனால என்ன ஆகும், இது டேக்ஸ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் தான் இருக்குது. இப்போது இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை அமெரிக்காவில் இறக்கிட்டு இருக்கோம், அதுக்கு 50% டேக்ஸ்னால் பாருங்கள், 10,000ல் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டேக்ஸே கட்டணும். அப்போ அந்த பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக 15,000 ஆயிரும். இதை கம்பெனிக்காரங்க வாங்கி சேல் பண்ணும்போது இத்தனை நாளாக ஒரு பையர் அதே பொருளை 10,000க்கு வாங்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த பொருளை அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா 15,000 ஆயிடுது. அப்படின்னா பொருளாதாரமே கிளாஷ் ஆயிரும். நீங்களே பாருங்க, இப்போ டெய்லி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு இருப்போம், ஒரு காய்கறி விலை, ஒரு பேஸ்ட்டோ ப்ரெஷ்ஷோ வாங்குவோம், அது டெய்லியும் 15 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி இருக்கும். சடனாக நீங்கள் அடுத்த நாள் போய் பார்க்கும்போது அதோட விலை டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பொருளை விட்டுட்டு அதுக்கு கம்மியான ரேட்டில் உள்ள பொருள் வாங்குவீங்க. இதுதான் அமெரிக்காவில் உள்ள ட்ரம்போட மிகப்பெரிய பிளான். இப்போ இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருள் எல்லாத்துக்குமே விலை கூடிரும். வேறு நாட்டிலேருந்து வந்து சேர்ற அமெரிக்காவில் உள்ள பொருள் எல்லாத்துக்குமே விலை வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, இப்போ கோல்கேட் விலை 500 ரூபா
க்ளோஸ்அப் விலை 450 ரூபா அப்படின்னா இந்த 50 ரூபா டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு எல்லாரும் க்ளோஸ்அப் போயிடுவாங்க. இதுதான் ட்ரம்போட ஐடியாலஜியாக இருக்குது. இப்படி விலையெல்லாம் இந்தியாவோட பொருள் எல்லாத்துக்குமே விலையை கூட்டிட்டோம்னா இந்தியாவிலேருந்து எந்த கம்பெனியுமே பொருள் வாங்காது. அப்படி வாங்கலாம் இந்தியாவோட மார்க்கெட்டே டவுன் ஆயிரும் அப்படின்றது தான் ட்ரம்போட மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். இந்த டேக்ஸ் நமக்கு மட்டும்தான் போட்டிருக்காருன்னா இல்லை, நமக்கும் போட்டிருக்காரு, ரஷ்யாவுக்கும் போட்டிருக்காரு, இப்போ அடுத்து சைனாவுக்கு போடுறது பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் அஃபெக்ட் ஆகுறது வெறும் இந்தியன் பீப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் அஃபெக்ட் ஆகுறது செல்லரும் அஃபெக்ட் ஆவான், பையரும் அஃபெக்ட் ஆவான். ஏன்னா அமெரிக்காவில் உள்ளவங்களும் நம்ம இந்த ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்கல, அவங்க கஷ்டப்படுவாங்க. பட் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அவங்க அந்த ப்ராடக்ட் விட்டு அடுத்த ப்ராடக்ட் வாங்க போவாங்க. இப்போ ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வச்சிருக்காரு பிஸ்கட், ஒரு சைடு ஒரு பிஸ்கட் வச்சிருக்காரு, இன்னொரு சைடு இன்னொரு பிஸ்கட் வச்சிருக்காரு. எது அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அதை தான் அடுத்த வாட்டி கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கடையிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. ரேட் ரொம்ப டிக்ரீஸ் ஆகுறதுனால பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக, மேஜரான பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரேட் இதுதான் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதை வாங்க போயிடுவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது மொத்தமாக அழிச்சிடணும், அதுதான் ட்ரம்போட மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்குது. இப்படி ட்ரம்ப் போட்டதுனால இந்தியா இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இருக்கு. இதனால மிகப்பெரிய பிரச்சனை என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள், அதாவது இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி கம்பெனி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்தியாவில இருந்து தான் அமெரிக்காவே போகுது. இந்த மாதிரி பொருட்கள் இந்த கம்பெனிலாம் வேலை பார்க்குற எல்லாருக்குமே சேலரி சரியாக கொடுக்க முடியாது. ஏன்னா பையர் இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி நல்ல லெவலில் ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு அங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நாங்கள் உங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய கம்பெனிஸ்க்குலாம் லேபர் காசு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க செய்கிற துணி எங்கே கொண்டு போய் கொடுக்குறது, எங்கே ப்ராடக்டை செல் பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க. இதனால இந்தியா உடனே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்ம செல் பண்ணுற இடத்த மாற்றுவோம், அமெரிக்காவை மட்டும்தான் பையரா, நம்ம பையர்ஸை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்ம இனிமேல் சைனா கிட்ட செல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முடிவு எடுத்து சைனாவோட பிரசிடென்ட் கிட்ட இந்தியா பிரசிடென்ட் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. சைனா பிரசிடென்ட், இந்தியா பிரசிடென்ட், ரஷ்யா பிரசிடென்ட் 3 பேர் சேர்ந்து இனிமேல் நம்ம அடுத்த அமெரிக்கா எல்லாமே எப்படி நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிவுல தான் இந்தியாவோட அடுத்த கட்ட ப்ராசஸே இருக்கு. உங்களுக்கு கேட்கும் போது இது இப்பவும் கொஞ்சம் புரியலன்னா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். அமெரிக்காவால நம்ம எந்த லெவலுக்கு பாதிப்படணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து செய்யப்படுற ட்ரெஸ்ஸஸில், அதாவது ஓவராலாக இந்தியாவில் நம்ம தான் ட்ரெஸ் நிறைய செய்கிறோம் அப்படின்னா அதில் 28% ட்ரெஸ்ஸை நம்ம அமெரிக்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு செய்கிறதுல 28% நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதனால நமக்கு வர்ற ப்ராஃபிட் எவ்வளோ, அமெரிக்காவிலேருந்து போன வருஷம் நம்ம செல் பண்ணதுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 lakhs crore, அதாவது 3.2 லட்சம் கோடி. இவ்வளோ பெரிய மார்க்கெட் நம்ம வச்சு அமெரிக்காவில் இருந்து நமக்கு 3.2 லட்சம் கோடி போன வருஷம் மட்டுமே ரெவன்யூ வந்திருக்கு. இந்த வருஷம் அதை விட அதிகமாக தான் வந்தாகணும். ஆனால் இப்படி ட்ரம்ப் சொல்லி ஸ்டாப் பண்ணதுனால அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் செய்கிற கம்பெனி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ எதனால சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அமேசான் இருக்கும், அதுக்கடுத்து இந்த வால்மார்ட் இருக்கும். வால்மார்ட்டில் தான் பெரிய ஷாப்பிங் கம்பெனி, அந்த கம்பெனியில் தான் அதிகமாக வாங்கிட்டு இருப்பாங்க. வால்மார்ட், அமேசானில் அவங்க ஆர்டர் கொடுத்த ஆர்டரே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைங்க, இந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் வருதோ அதை பார்த்து நாங்கள் உங்ககிட்ட பொருள் வாங்குறோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிளேஸ் பண்ண ஆர்டரையே பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல நம்ம இந்தியா சைனா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ற பொருளை வேற வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வச்சா மட்டும்தான் இந்தியா தன்னோட பொருளாதார நிலையில ஸ்டேபிளா இருக்க முடியும். இதுதான் இப்போ உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க மிக முக்கியமான விஷயங்கள். இது உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன் நம்புறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வரப்போகிற இம்பார்ட்டண்டான நியூஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.